ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் நான் சாமி கும்பிட்ட வீடியோ தான் இது. எல்லாரும் பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பூஜை வீடியோ போடுங்கம்மான்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ அட்டாச் பண்ணேன். இந்த வீடியோ முடிஞ்சதும் உங்களுக்கு நான் பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்நேரம் பார்த்தது நம்ம விநாயகர் சதுர்த்தி நான் வீட்டில் பூஜை பண்ண வீடியோ தான். நிறைய கமெண்ட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் எல்லா சாமியும் கும்பிடுறீங்க, ஆனால் எங்களை மட்டும் கும்பிட வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்ருப்பாங்க நிறைய சிஸ்டர்ஸு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று நல்லா நான் வச்சுக்கோங்க, கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது ஒரு அனுபவத்துக்காக தான். ஒவ்வொரு இடமும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் போகிறேன் எல்லா கோயிலுக்கும். மற்றபடி அப்படியே பக்தி முத்தி போயெல்லாம் நான் போகலை. என்னோடய பக்தி அப்படின்றது ஒரு இடத்துல உட்காந்து அவர் கூட பேசுவேன். நான் கடவுள் கூட நான் பேசுவேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விநாயகராக தான் இருப்பார். அது இல்லைன்னா பெருமாள், அது இல்லைன்னா முருகர். எல்லா கடவுள்கூடையும் நான் பேசுகிறப்பவே என்னோட எல்லா மன இதையும் சொல்லிடுவேன். அதனால் கொஞ்சம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் கும்பிடலாம் மாட்டேன். அது மீறி நான் கும்பிட்றேன் அப்படின்னா அது 4 விஷயந்தான். ஒன்று விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் சாமி கும்பிட்டு அப்புறம் வேலை பார்க்குறது. ஏன்னா விநாயகர் அப்படின்றது என்னன்னே எனக்கு தெரியாது, ரொம்ப பிடிக்கும் விநாயகரை. அதனால் விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவேன். 2வது பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை கும்பிடுவேன். தீபாவளி என்ன கும்பிடுறோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை, அந்த பூஜை இந்த பூஜை எந்த பூஜையும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சதும் கடைக்கடன் குளிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு பட்டாசு எடுத்து கொடுக்கணும், ஏதாவது சமைக்கணும், அதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக குளிச்சுட்டு வந்ததுமே சாமி கும்பிட்டு போய் வேலை பார்க்கறது. அவ்வளவுதான். இருக்கிற சாமியை கும்பிட்டு போகிறதோ தவிர எந்தவித லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஓகேங்களா? கௌரி, கேதார கௌரி பூஜை அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். சும்மா கையெடுத்து கும்பிட்டு போயிடுவேன். அது தீபாவளி அன்னைக்கு. அதாவது அன்னைக்கு அந்த பச்சனமெல்லாம் கொண்டாந்து வச்சு புது ட்ரெஸ் கொண்டாந்து வச்சு கும்பிடுறது.
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரத்தில் எழுந்திரிச்சு பொங்கல் பண்ணி கடவுள் முன்னாடி படைச்சு சாமி கும்பிட்டு அன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோயிலில் பூஜை இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போவேன். இதுதான் என்னோட அந்த ஒரு வருஷத்துலேயே 4 நாள் தான் நான் ஏதாவது கடவுளுக்கு படைச்சு கும்பிடணும் அப்படின்னு என் மைண்டில் நான் வச்சிட்ருக்கேன் ஒரு விஷயம். மற்ற நாள் எல்லாமே ஏதாவது ஒரு நல்ல நாள், வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு நாள் இது வந்துச்சுன்னா ஒரு அவுல் பொட்டுக்கடலை இல்லை ஒரு வெல்லம் அவ்வளவுதான். இல்லை வீட்டில் பழம் இருந்ததுன்னா வாழைப்பழம் அதை எடுத்து வைப்போம். இப்போ பர்பஸாக நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோன்னா அது இந்த 4 நாள் மட்டும்தான். விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, தீபாவளி அன்னைக்கு கூட ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன பலகாரம் இருக்கோ அது. பொங்கலுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி. இதுதான் நான் வந்து வீட்டில் கடவுளை இந்த மாதிரி படைச்சு கும்பிடுறது. மற்றபடி எல்லா நாளும் கையெடுத்து தெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கும்பிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? அதே போல் நான் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா கட்டாயம் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, மார்கழி மாதம் சொர்க்கவாசல் அன்னைக்கு நான் போகணும்னு நினைப்பேன். ஏன்னா அன்னைக்கு தான் அந்த கதவு திறக்கும். எல்லா பெருமாள் கோயில்லையும் அந்த சொர்க்கவாசல் கதவு அந்த ஒரு நாள் தான் திறந்துருக்கும். அதனால் அந்த நாளில் ஏதோ ஒரு நேரம் போய் அது உள்ளே பூந்துட்டு வந்துடணுங்கிறக்காக அந்த நாள் போகணும்னு நினைப்பேன். மற்றபடி ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் முருகன் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பேன். எங்களுக்கு வந்து பக்கத்துலேயே கரட்டுமேடு முருகன் கோயில் இருக்குது. ரொம்ப பக்கம், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான். அதனால் அங்கே வந்து செவ்வாய்க்கிழமையானா அது தோணிகிட்டே இருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை போக முடியும், ஒரு செவ்வாய்க்கிழமை போக முடியாது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும். அதனால் எப்போ முடியுமோ அப்போ நான் போயிட்டு வரதான் பார்ப்பேன். செவ்வாய்க்கிழமை முருகரை நினைப்பேன். போக முடியலைனாலும் அடுத்து 2 நாளில் ஏதோ ஒரு நாள் போயிட்டு வந்துடும்னு சொல்லி போயிட்டு வந்துடுவேன். செவ்வாய்க்கிழமை தான் போகணும் அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் கோயிலுக்கு போவேன். அதாவது எனக்கு சாமி கும்பிடணுங்கிற எண்ணம் இருக்குது, பக்தியும் இருக்குது. நான் கோயிலுக்கு போவேன். ஆனால் இன்றைக்கி தான் போகணும், இப்படி தான் கும்பிடணும், இதை செஞ்சு தான் கும்பிடணும் அப்படிலாம் இல்லை. இப்போது ஒரு வேளை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா நான் இதெல்லாம் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கும் நான் பழங்க வச்சு பூ வச்சு நான் கும்பிட்டு போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நான் இந்த பூ இங்கே பூத்திருக்க எல்லா பூவுமே எங்கள் செடியில் வந்த பூ தான். ஓகேங்களா? இது டெய்லி கொஞ்சமாக பறித்து கடவுளுக்கு வைப்போம். இன்றைக்கி வந்து எல்லா பூவுமே செடியவே மொட்டை அடித்து ஃபுல் பூவும் கொண்டு வந்து சாமிக்கு வச்சாச்சு. எல்லா கடவுளுக்கும் நம்ம வீட்டில் பூத்த பூ தான். இதுக்கு வந்து வீட்டில் பூத்தது ஜாலியாக ஒரு பைசா கூட செலவில்லாமல் நீங்கள் செய்கிறீங்கல்ல, நிறைய செலவு பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி எடுத்து ஊற்றுறோம். நம்ம காம்பவுண்டுக்குள்ளே இருந்து தண்ணி கொண்டு போய் அடுத்த இன்னொரு இடத்துல இருக்குது செடி, அங்கே வச்சுருக்கோம். அந்த இடத்துக்கு அவ்வளோ தண்ணி கொண்டு போய் போயிட்டு வந்து ஊற்றணும். என் ஹஸ்பண்ட் தான் செய்வார். அவ்வளோ வேலை அதுக்கு செய்கிறாரு. அதுக்கான உரம் எல்லாமே போட்டு அட்டாசமாக செடி வச்சுருப்பார். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசியில் அந்த செடி காட்டுறேன். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பார். வேறு யாராவது வந்து கூட பொறிச்சிட்டு போவாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையாக இருந்ததுன்னா நம்ம பேலன்ஸ் விட்டுருக்கிற பூவை பறிச்சிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உபயோகமாகிற மாதிரி தான் வச்சுருக்கோம். செலவில்லாமல் இல்லை. இதுக்கு வந்து நிறையா டைம் செலவு பண்ணுறோம். அந்த பூ வர்றதுக்காக நம்ம நிறையா டைம் செலவு பண்ணுறோம். அதனால் செலவு பண்ணி தான் பூ வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப மோசமாக செஞ்சுருக்கேன். மிக சிறப்பாலாம் செய்யவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மாவிளக்கு போட்டேன். மாவிளக்கு ரொம்ப சூப்பராக நல்லா வந்துருச்சு, அட்டாசமாக வந்தது இன்றைக்கி. அதே போல் காரக்கொழுக்கட்டை சூப்பராக வந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இனிப்பு கொழுக்கட்டை மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஓகேங்களா? அது மட்டும் சரியாக வரல. ஆனால் எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. ஒன்றும் சொல்ல, உப்பு கூட போட மறந்துட்டேன். மேல் மாவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அதே போல் சீயம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சீயம் ஓகே ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால எண்ணெய் நிறையா பிடிச்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டது ரொம்ப ரொம்ப திருப்தி. நல்லா கும்பிட்டேன், மனசார கும்பிட்டேன், அவரை நினச்சி கும்பிட்டேன். இப்போது இதெல்லாம் வந்து சும்மா அவரோட பர்த்டேக்கு அவருக்கு நம்ம ஏதாவது எல்லாம் படைச்சு அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக இது நான் கும்பிட்டேன். ஆனால் நான் ஏதாவது கோரிக்கை வச்சு கும்பிடுவேன் அப்படின்னா நான் வந்து இப்படியெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்படியே போய் தனியாக ரிலாக்ஸாக உட்காந்துப்பேன். முதல்ல உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அவரை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே ராஜ அலங்காரத்தோட விநாயகர் வருவார் எனக்கு. ஓகேங்களா? வந்து என்ன அப்படின்னு கேட்பார். அப்போது அவர் கூட நான் என்ன நினைக்கிறேனோ, என் மனசுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் அதை அவர்கிட்ட சொல்வேன். இல்லை எனக்கு ஏதாவது வேணும்னாலும் நான் அவர்கிட்ட கேட்பேன். அந்த மாதிரி தனியாக உட்காந்து கண்ணை மூடி அப்படியே
அப்படியே ஒரு சினிமா மாதிரி என்னென்னலாம் எனக்கு அவர் எப்படி அழகாக வருவார், அவர் கூட நான் பேசுகிறேன், காலில் விழுந்து கும்பிடுவேன், கையெடுத்து கும்பிடுவேன், அவர் கையை பிடிச்சிப்பேன், அவர் என்னை இப்படி பிடிச்சிப்பார், எல்லாமே என் மனசுக்குள்ளேயே நடக்கும். அந்த மாதிரி நான் கடவுளை கும்பிடுவேன். ஓகேங்களா? அப்படி தான் கடவுளை கும்பிடணும். இதெல்லாம் வந்து சும்மா அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக. அவர் பர்த்டே இல்லையா, அப்போ அவர் பர்த்டே அன்னைக்கு, நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்கறது, நம்மளை வந்து 2-3 பேர் வாழ்த்துறப்ப நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அவரோட பர்த்டே அன்னைக்கு, தெய்வமே நீ சந்தோஷமா இருப்பார், இதெல்லாம் இப்படி பண்ணிட்டேன் பாரு, உப்பு இல்லாமல் இது வச்சிருக்கேன், அது கூட நீ சந்தோஷமா ஏற்றுக்குவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை கும்பிடுறது. அவரை வந்து நம்ம அவ்வளோ அவரை நம்ம என்ன அவ்வளோ பெருமைப்படுத்துகிறோம், என்னன்னு வச்சுக்கோங்க, அவரை சந்தோஷப்படுத்துகிறோம், நம்ம சந்தோஷப்படுறோம், எல்லாம் தான் இது கும்பிடுறேன் அப்படிங்கிற கணக்கு கூட இல்லை. கும்பிடணும். உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது வேணும், இல்லை அவருக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும், உங்கள் மனசில் இருக்க பாரத்தை அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சா அதுக்கு தனியாக உட்காந்து அவரை பற்றி யோசித்து நீங்கள் சொல்லுமோ தவிர, இதெல்லாம் பண்ணி அவரை நம்ம கும்பிட்டாதான் அவர் நமக்கு ஏதாவது கொடுப்பாருன்னு இல்லை. இது என் சந்தோஷத்தோட வெளிப்பாடு. எனக்கு சந்தோஷமா இருக்கு தெய்வமே, நீ என்னை நல்லா வச்சிருக்க, என்னால் இந்த உன் பர்த்டே அன்னைக்கு ஒரு நாளாவது இதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி நான் இதை சொதப்பியும் வச்சிருக்கேன். ஆனால் என்னை ஒன்றுமே சொல்ல மாட்டார், கோச்சிக்க கூட மாட்டார். நான் என்ன கொடுத்தனோ சந்தோஷமாக சாப்பிட்ருப்பார். அதுதான் என் விநாயகர் எனக்காக செய்கிறது. அவருக்காக, அவரோட குழந்தையா, அவரோட தங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் எனக்கு அண்ணன், முருகர் எனக்கு தம்பி, நான் அப்படி தான் நினச்சிப்பேன். அதனால் செஞ்சனோ தவிர இது எந்த கோரிக்கை வச்சு கும்பிட்றதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக நான் கும்பிட்டது தான். நான் எப்படி கும்பிடுவேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கெல்லாம் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அவரை இது மாதிரி கும்பிடுங்க. கோரிக்கை வைக்கிறது அப்படின்னா தனியாக கோயிலுக்கு போங்க, கோயிலில் அவர் முன்னாடி போய் உட்காந்துட்டு அவரோட பேசுங்க. அதுதான் கோரிக்கை வச்சு கும்பிடுறது. விநாயகர்னு மட்டும் இல்லை, எந்த கடவுள் உங்களுக்கு கும்பிடணும்னு தோணுதோ, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த கடவுள் நல்லது செய்ய, அந்த பாவங்களை ஆக்டிவேட் பண்ண இருக்காரோ அவங்கள கும்பிடுறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து ஃப்ரெண்ட்ஸ். என் மாதிரி விநாயகர் தான் கும்பிடணும்னு இல்லை. ஆனால் விநாயகருக்கு இதெல்லாம் நீங்கள் செய்கிறது அவரை சந்தோஷப்படுத்த, அவரை ஏற்றுக்கிட்டு அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கும்பிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு விஷயம், விநாயகர் புது சிலை வாங்கி வச்சு தான் நாங்கள் விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் செய்வீங்க. ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன அப்படின்னா, அது பிளாஸ்டர் பாரிஸாகவே இருக்கட்டும், அது தேவையில்லாத அந்த ஐட்டம் வந்து, அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு தேவையில்லாததாக இருக்கட்டும், ஆனால் அது கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சு கும்பிட்டுருவோமா, அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை எடுத்துகிட்டு போய் கரைக்கிறது அப்படின்னா அது எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஓகேங்களா? அதனாலேயே நான் புது சிலை வாங்கி வச்சு சதுர்த்தி கும்பிட்றதே இல்லை. வருஷம் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றேன். வருஷமும் அப்படியே என்கிட்ட இருக்கிற விநாயகருக்கு தான் நான் சதுர்த்தி கும்பிட்றனோ தவிர, புது சிலை வாங்கி வச்சு அதை ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறது அப்படின்றது எனக்கு ஒத்து வராத விஷயம். அந்த சிலையை வந்து என்னால் தூக்கி போட முடியாது. அதனால் நான் புது சிலை வாங்குறதே இல்லை. வாங்கினா தானே அதை கொண்டு போய் கரைக்கணும். அதனால் நான் வாங்குறதே இல்லை. இருக்கிற இந்த சிலை, இந்த விநாயகர், அந்த விநாயகர், அவர் எல்லாம் அவங்களையே வச்சு அவங்களையே நான் மனசார கும்பிட்டுக்கிறனோ தவிர புது சிலை வாங்கி வைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சிலை வைக்காமல் வெறும் படையல் மட்டும் போட்டு கும்பிட்டேன். என்னோட அது. ஓகேங்களா? உங்களை யாரையும் நான் அப்படி செய்ய சொல்லலை. யாருக்கெல்லாம் நான் சிலை வாங்கி வச்சு கும்பிட்டு கொண்டு போய் கரைக்கணுமோ கரைச்சிட்டு வாங்க. நான் இப்படி தான் கும்பிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.